இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய அளவற்ற இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிற அந்த தேவனுடைய மகா பெரிய கிருபையையும் இரக்கங்களையும் இந்த நாளிலும் கூட நம்ம இன்னும் இன்னும் ஆழமாய் நம்ம அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கப் போகிறார். அவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிற தேவன். நம்மை நித்திய மகிழ்ச்சியினால் நம்மை முடிசூட்டி இருக்கிற தேவன். நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் நாமே ஜெயம் எடுக்கும்படியாய் நமக்கு வெற்றியை முடிசூட்டி இருக்கிற தேவனுடைய வல்லமையுள்ள நாமம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாம் தான் ஜெயம் பெறுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறோம், எல்லாமே புறக்கணிக்கப்பட்டதை, தள்ளப்பட்டதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தவைகளை தான் தேவன் தேடி வந்து அவைகளை மூலைக்கு தலைக்கல்லாக்குகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த உலகத்துல நான் எதுக்குமே பிரயோஜனமற்றவளாய் இருக்கிறனோ, என்னை யாருக்கும் பிடிக்கலையே அப்படிங்கிற சூழ்நிலையிலலாம் உங்க மனது இருக்கலாம்னு ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய நாட்கள் தேவன் அதை சீக்கிரமாய் அவர் கொண்டு வருகிறார். அதனால நீங்க அவருக்குள்ள பலப்படுங்க, அவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. எத் எந்த காரியங்கள் நமக்கு இருந்தாலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நிச்சயம் ஜெயிக்கலாம். அவருடைய கரம், வல்லமையுள்ள அந்த தேவ கரம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கும் ஆழமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிள்ளை ஒரு ரோட கிராஸ் பண்ணுது, ஒரு டிராபிக் அதிகமா இருக்கிற அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த தகப்பன் அந்த பிள்ளைய அந்த கைய பிடிச்சு அந்த ரோட கிராஸ் பண்ற அந்த பிள்ளை அந்த தகப்பனுடைய கைக்குள்ள இருக்கிறபடியினால அந்த பிள்ளைக்கு என்ன இருக்காது? பயமே இருக்காது. என் அப்பா என் கைய பிடிச்சிருக்கிறாங்க. எப்படினாலும் நான் இந்த ரோட எவ்ளோ டிராஃபிக்கான ரோடா இருந்தா கூட, நான் பத்திரமா கிராஸ் பண்ணிருவேன். அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதே போல தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 41:10 நம்ம பார்க்கிறோம். "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்." அவருடைய வலது கரத்தினால் அவர் நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை பிடித்திருக்கிறார். அப்படின்னா, "ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் மை ரைட்டியஸ் ரைட் ஹேண்ட்." அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை பிடித்திருக்கிறார்னா, வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் எதிராய் வந்தாலும், நம்மை அந்த சூழ்நிலைகள்ல நாம் தனியாக இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்ம கை அவர் பிடிச்சு, அவர்தான் அந்த வாழ்க்கையின் அந்த பாதையையும் நம்ம கடக்கும்படி தேவன் உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க போய்க் கொண்டு இருக்கிற சூழ்நிலை என்ன? இந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுடைய கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்." நம்ம பார்த்தோம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமியும் அவைகளுள்ள யாவற்றையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு சொல்றாரு, "நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி." ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்றாரு? முதல்ல பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதேன்னு சொல்றாரு. அடுத்ததா என்ன சொல்றாரு? நான் உன்னை பலப்படுத்தி ஃபர்ஸ்ட் அவர் நம்ம ஒரு அற்புதத்த நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி, நம்மை அவர் பலப்படுத்துகிறார். நம்மை திடப்படுத்துகிறார். தாவீது அங்க சொல்றான், அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான்.
அங்க பவுல் அந்த கப்பல் செய்த நீங்கள் திடமனதா இருங்கள் அப்படின்னு அங்க சொல்றத பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மள என்ன செய்யறார்? அவர் பலப்படுத்தி அவருக்குள்ளே நம்மை பலப்படுத்துகிற காரியத்தை தேவன் செய்கிறார். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நீ போற பாதையில உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன நடக்கணும்? என்ன அற்புதம் நடக்கணும்? அதற்காக நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு நான் உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றாரு, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் நம்மை தாங்குகிறாராம். அந்த இன்னொரு அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்துல நம்ம பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள்ல இருக்கிறவங்க, பெரிய அபிஷியல்ஸ் இல்ல பெரிய பாலிட்டிஷியன்ஸினுடைய தொடர்புல இருக்கிறவங்க எங்களுக்கு துணையா இருக்கிறார், அவர் எங்களுக்கு என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த மனிதர்களை துணையாக அவங்க பெரிய துணையா அவங்க பார்ப்பாங்க. சிலருக்கு ஹஸ்பண்ட் பெரிய துணையா தெரியும், சிலருக்கு தாய் தகப்பன் பெரிய துணையாய் தெரியும், சிலருக்கு பிள்ளைகள் பெரிய துணையாய் தெரிவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைத்தவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நமக்கு துணை நின்றாருன்னா இந்த இந்த வாழ்க்கையில நமக்கு எதிராய் வருகிற யுத்தங்களிலே நாம் எப்படி தோற்கடிக்கப்பட முடியும்? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. அவரோடு கூட இருந்த, அவரையே நம்பிக்கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தோல்விங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. நீங்க வேதத்துல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் துணை நிற்கிற அந்த மனிதர்கள் யாருக்கெல்லாம் அவர் துணை நின்றாரோ அவங்க எல்லாரும் அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கோ அவர் சொல்றாரு, நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்னைக்கு அவர் நம்ம கையை என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டாரு. சங்கீதம் 139 அததான் பார்த்தோம். நம்ம எங்க போனாலும் அங்கேயும் அவரது கை நம்மை என்ன செய்கிறதா? பிடிக்கிறதா? நம்மை வழி நடத்துகிறதா? ஏன்னா நீங்களும் நானும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு குமாரத்திகளாய் நாம் இருக்கிறபடியினாலே. அப்போ இன்றைக்கும் அவருடைய கரம் நம்மை நடத்துகிறதை நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பார்க்கிறோம். நம்ம இப்போ எல்லாரும் ஒரு இந்த கார்ல நம்ம டிராவல் பண்ணோம், நம்ம தனியா நம்ம வெஹிக்கிள்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா, ஏதோ தெரியாத அட்ரஸ்க்கு போனோம் அப்படின்னா, உடனே நம்ம பயன்படுத்துகிற ஒரு டூல் இன்னைக்கு என்னன்னா ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் அந்த எங்க போய் ரீச் ஆகணுங்கிற டெஸ்டினேஷன் முதல்ல சொல்லாது. அடுத்தடுத்து என்ன என்ன லெஃப்ட் எடுக்கணுமா, ரைட் எடுக்கணுமா, ஸ்ட்ரெயிட்டா போகணுமா, இத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஜிபிஎஸ் நமக்கு என்ன செய்யுது? அதுல சொல்லி கொடுத்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண வைக்குது. இதே போல தேவனும் நம்ம எண்டிங் என்னன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும். அடுத்த 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 ஸ்டெப் என்ன வைக்கணும்? அழகா ஆண்டவர் என்ன செய்யறாரு? டைரக்ட் பண்றாரு. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு பலம் நிறைந்த இருதயத்தோடு, ஒரு தைரியம் நிறைந்த இருதயத்தோடு, நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடி அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மள டைரக்ட் பண்ணி அவர் நடத்தி கொண்டு வந்தார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதுல இப்படி நடக்கணும், இதை இப்படி பாரு, நான் யாருங்கிறத நீ கவனி, எனக்குள்ள என்ன வல்லமை இருக்குதுங்கிறத நீ பாரு, என் அன்பு உன் மேல எப்படி இருக்குதுங்கிறத பாரு. இத சொல்லி 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 சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தேவன் நமக்கும் கற்றுக் கொடுத்து, இன்றைக்கு நாம் அவருக்குள் திடப்படுகிற இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அது அவருடைய இரக்கமும் கிருபையும் மாத்திரமே. அதுக்கு இன்னைக்கு என்னைய உங்களுக்கு ஒரு டூலா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை செய்தது தேவன் மாத்திரமே.
அவர் அழகா நம்மள டைரக்ட் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்றேன். ஒவ்வொன்னும் அப்படியே ஒரு சின்ன பிள்ளைய கைட் பண்ற மாதிரி ஆண்டவர் நம்மள கைட் பண்ணுவார். ஒவ்வொன்னையா அவர் கற்றுக் கொடுப்பார். அந்த அவரிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளதான், அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரதான் நம்ம வாழ்க்கையில அவருடைய கிருபைகளும் சமாதானங்களும் பெருக ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த தேவன் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நீ என் கரம் உன் மேல இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாம், இந்த கைகள் இல்லைன்னா நம்மளால எந்த வேலை செய்ய முடியும்? பிசிக்கலா இன்னைக்கு நம்ம மனுஷிகமா நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம கைகள்ல செய்யறோம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் அவனுக்கு கைகள் தேவை. அந்த கம்ப்யூட்டர்ல என்ன அங்க கோடிங் டைப் பண்ணணுமா என்னனாலும் அதற்கு கைகள் பயன்படுத்தும். ஒருவேளை சில சில மனிதர்கள் அவங்க கைகள் இல்லாதவங்க அவங்க கால்களை பயன்படுத்துறாங்க. அது ரொம்ப ரேர் கேசஸ். மற்றபடி தேவன் கைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா எல்லா வேலைகளையும் நம்ம கைகளை வச்சுதான் நம்ம செய்யறோம். அது ஒரு பெரிய இன்ஜினியரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மேசன்ட்ரி ஒர்க், ஒரு கொத்த வேலை செய்கிறவர்களா இருந்தாலும், ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்க செய்யறதா இருந்தாலும், ஒரு கிச்சன்ல நம்ம வேலை செய்யறோம், இந்த வேலையை செய்யறதா இருந்தாலும், ஒரு டீச்சரா எழுதணும்னா அந்த வேலையை செய்யறதா இருந்தாலும், எல்லா வேலைக்கும் இந்த கைகள் தான் அது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. வேலை செய்யணும்னாலே அதற்கு கை தேவை. இந்த கைகள் இது நம்முடைய கைகள். ஆனா தேவனுடைய கை, அந்த வல்லமையுள்ள கரம், இன்னைக்கு என்ன அந்த கரத்தினால அண்ட சராசரங்களையே இவர் அழகாய் நேர்த்தியாய் படைத்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள கரம் உங்களை பிடித்திருக்கிறது. அந்த வல்லமையுள்ள கரம், தயவுள்ள கரம், அவருடைய பலத்த கரம் இன்றைக்கு உங்க மேல இருக்கிறது அப்படின்னா நாம் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரம், அவருடைய அந்த கரத்துல இருக்கிற வல்லமை அது சாதாரணமானது அல்ல. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யுமாம். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற கரம் தான் அவருடைய கரம். நம்ம வேலை செய்யறோம். நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்காக நம்ம சமையல் பண்றோம், நம்ம உலக வேலைகளை செய்யறோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்காக கைகள் மூலம் வேலை செய்யறோம். ஆனா அவருடைய கரம் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் நிறைந்த அந்த கரம். அங்க இஸ்ராயேல பார்த்தோம். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடியினால அங்க ராஜாவுடைய கண்களை நெகேமியால பார்த்தோம். கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைத்து அங்க ராஜா எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறான். இன்னைக்கு எங்கெங்க யாரு கண்கள்ல நமக்கு ஃபேவர் வேணும்? நீங்க எந்த வேலைக்காக நீங்க போனாலும் யார்கிட்டயாவது பேசணும், உங்களை விட ஹையர் அபிஷியல்ஸ்ட நீங்க பேசணும், இல்ல உங்களை விட பெரிய மனிதர்கள்ட்ட நீங்க போய் உங்களை சந்திக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க நல்லா தியானிச்சுட்டு போங்க. அவருடைய தயவுள்ள கரம் உங்க மேல அமர்ந்திருக்கிறது. உங்களை பார்த்தாலே உங்களுக்காக எல்லாரும் உதவி செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கான அந்த தயவு, மனுஷ தயவு, அது தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கிறபடியினால் அது நிச்சயம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய பலத்த கரம், அன்னைக்கு நம்ம நேத்து தியானித்தோம். அவருடைய பலத்த கரத்தினாலே எகிப்தில் இருந்த அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களையும், அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அந்த ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வந்தார். அந்த பலத்த கரம் உங்க மேல இருக்கும்னா, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குது? பயம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குதா? வியாதி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குதா? இல்ல சூழ்நிலைகள் உங்களை அடிமைப்படுத்தி, சூழ்நிலைகளுக்கு கைதிகளாய் நீங்க இருக்கிறீங்களா? உங்க மனது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? எதையோ ஒன்ன குறிச்சே யோசிச்சு யோசிச்சு கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க சத்தமா அறிக்கை பண்ணுங்க, அவருடைய பலத்த கரம் என் மேல் இருக்கிறபடியினால் இந்த அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் வெளியே வருகிறேன். அவருடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அத்தனை லட்சம் ஜனங்களை ஒரே நாள்ல அவர் வெளியே கொண்டு வர முடியும்னா, இன்றைக்கு அவருடைய பலத்த கரம் நம்ம மேல இருக்கும்னா, இன்றைக்கும் நம்மையும் நம் குடும்பத்தையும் எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. வியாதி நம்மை அடிமைப்படுத்த முடியாது. சூழ்நிலைகள் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. கடன்
பண பொருளாதார பிரச்சனைகள் நம்மை அடிமைப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத அறிந்து கொள்றதுன்னா ஏதோ மூளையில இல்ல, இருதயத்துல நீங்க உணரணும். ஆமாப்பா, உங்க தயவுள்ள கரம் என் மேல இருக்கு. உங்க பலத்த கரம் என் மேல இருக்கு. உங்க வல்லமையுள்ள கரம் என் மேல இருக்குது. நீர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நீங்க இருதயத்துல உணர்ந்து, இத நீங்க அறிக்கை பண்ண உங்க சூழ்நிலைகள்ல தானாக மாற்றங்கள் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம். ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 63:8. சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கரம் நம்மை தாங்குகிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆழ் மனது முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரில் நம்பிக்கையா இருக்கிற அந்த அங்க அந்த சங்கீதக்காரன் அவன் சொல்றான், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. நம்ம அவரை பற்றி கொண்டிருந்தோம்னா அவர் வலது கரம் நம்மை தாங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா பார்க்கிறோம், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். இன்னைக்கு நீங்க இத மனிதர்களா பார்க்க கூடாது. இன்றைக்கு உங்க சூழ்நிலைகளா இத பார்க்கணும். எதெல்லாம் உங்களை அழிக்க தேடுகிறதாய் நீங்கள் உணர்கிறீர்கள், அது எல்லாம் அது பூமியின் தாழ்விடங்களில இறங்கும். ஏன்னா அவருடைய வலது கரம் உங்களை தாங்குகிறது. ஒரு கப்பல் அந்த நிலையாய் நிற்கணும்னா அதுக்கு ஒரு நங்கூரம் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு ஆங்கர் பண்ணிட்டாங்கன்னா அந்த என்ன புயல் அடிச்சாலும் காற்று அடிச்சாலும் அந்த கப்பல் என்ன செய்யாது, அது அசையாது. அது போல நம்ம அன்ஸ்டேபிள் ஒரு ஒரு சூழ்நிலைகள் நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது கூட நம்ம ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதை நாம் காண முடியும். நமக்கு எதிராய் செயல்பட்ட அனைத்தும் நம்ம அதிலே கடைசி வசனம், நான் ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். இன்னைக்கு பொய்யை யார் பேசுறா நம்ம கிட்ட? சத்ருவானவன் தான் பல பொய்களை பேசுற. பாத்தியா, இது நீ இவ்வளவுதான், எவ்வளவு ஜோம் பண்ணிட்ட, எவ்வளவு நீ உபவாசம் பண்ணிட்ட, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பல வேளைகள்ல உங்கள்ட்ட பொய் பேசிட்டு இருப்பான். இந்த அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ, இந்த பொய் பேசுகிற அந்த சத்ருவினுடைய வாய் அடைக்கப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒண்ணு நல்லா புரியணும், பிசாசுக்கு வல்லமையே கிடையாது. அவர் அவனுக்குரிய அத்தனை வல்லமை அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து எடுத்துட்டாருன்னா அவனுக்கு இன்னைக்கு நம்ம மேல அதிகாரமோ வல்லமையோ கிடையாது. வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு. அவர் அறியாதவங்கள்ட்ட வேணா அவன் ஏதாவது பண்ணிட்டு போலாம், பொய்ய விதைச்சு அதை நம்பி அதை குறிச்சு பயந்து அவங்க வாழ்க்கையில அவன் கிரியை செய்யலாம். ஆனா இன்னைக்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது, வல்லமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு, அவன் நம்மள பொய்யினால நம்மளை என்ன செய்யறான், அந்த கண்ணியில நம்மளை விழ வைக்கிறான். இந்த பொய் பேசுகிற அந்த சத்ருவினுடைய வாய் எப்பொழுது அடைக்கப்படுதான், அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும் பொழுது அவனுடைய வாய் அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்ல உங்க குடும்பத்தாருடைய நபர்களுடைய வாழ்க்கையில பல பொய்களை அவன் இருதயத்துல விதைத்திருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஒன்ன ஃபீல் பண்ணுங்க, ஒன்ன உணருங்க. அவர் வலது கரம் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்குகிறபடியினாலே பொய் பேசுகிற அவனுடைய வாய் இன்றைக்கு அடைக்கப்படுகிறது. இதுக்கு மேல அவன் என் குடும்பத்துல பொய் பேச முடியாது. அவனுடைய வல்லமை, சிலுவையில தேவன் செய்து முடித்த காரியங்களை நாம் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். சிலுவையில அவனை முற்றிலுமாய் அவர் ஜெயித்து விட்டார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். அவனுக்கு வல்லவன் ஒண்ணுமே கிடையாது. அவன் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் மரணத்தினாலே அழித்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
ஆனா இன்னைக்கு நம்ம அவனுக்கு எப்படி பலன் கொடுக்கிறோம்னா, அவனை பெருசா பேசி பேசி பலன் கொடுக்கிறோம். ஐயோ! இது இப்படி இருந்தாதான், இப்படி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணணும். இப்படி இருந்தாதான் அவன மேற்கொள்ள முடியும். நிச்சயமா கிடையாது. நாங்களும் எத்தனையோ மணி நேரங்கள் ஜெபம் பண்ணோம். எத்தனையோ நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்தோம். ஒண்ணும் நடக்கல. சத்தியத்தை எப்பொழுது அறிந்தோமோ, அப்பொழுதுதான் விடுதலை. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அங்க விடுதலை இருக்காது. சத்தியத்தை அறியாத வரைக்கும். சத்தியத்தை அறிஞ்சு நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இருதயத்துல அதை விசுவாசிக்க ஆரம்பித்திருப்போம். அந்த இருதயத்துல விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த பூரண ரட்சிப்பை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். நீங்க என்னோட பழைய மெசேஜஸ் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. சிலுவையில என்ன நடந்தது நீங்க யூடியூப்ல பார்க்க தெரியும்னா, நீங்க டெய்லி அட்லீஸ்ட் 1ஓ 2ஓ நீங்க கேட்க 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 தான் இந்த சத்தியத்தை குறித்ததான ஆழமான அறிவு உங்களுக்கு உண்டாகும். அந்த ஆழமான அறிவு தான் உங்கள விடுதலையாக்கும். இல்லன்னா இந்த பிசாச குறிச்சே பெருசா பார்த்து, மனிதர்கள குறித்து இன்னைக்கு அழகா அக்கா சாட்சி சொன்னாங்க. அவங்க மகள குறித்து அந்த பயம் முதல்ல அவங்களுக்கு போச்சு. என் அப்பா இருக்கிறார், என் தேவன் என் குடும்பத்தோட இருக்கிறார், என் பிள்ளையோட இருக்கிறார், அவர் செய்வார்ன்னு அவங்களுக்குள்ள அந்த சத்தியம் அவங்கள விடுதலை ஆக்குச்சு. அந்த குடும்பத்துல அவங்க விடுதலையை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் முதல்ல நமக்குள்ள நடக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அதிகமாய் வார்த்தைகளை எவ்வளவு தூரம் நம்ம ஒரு நாளைக்கு கேட்க முடியுமோ, முடிந்தா எழுதுங்க. இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே கேட்டு கேட்டு நீங்க எழுதுறவங்க சமீபத்துல ஒரு சிஸ்டர்ல அவங்களால முடியல. அவங்க எழுதி அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த எழுதும் போது என்ன நடக்கும்னா, நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எழுதுறதுல வந்துரும். அந்த தைரியம், அந்த 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 வார்த்தை அவங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் எழுதும் பொழுது. நம்ம கேட்கும் பொழுது கூட நம்ம கான்சென்ட்ரேஷன் திடீர்னு வேற இடத்துக்கு போகும். இதெல்லாம் ஒரு மனமா நம்ம கேட்க முடியாது. ஒரு மெசேஜ நீங்க ஒரு நாளைக்கு கேட்டு, அந்த மெசேஜ்ல உள்ள மெயினான பாயிண்ட்ஸ நீங்க உங்க டைரியில எழுதி, அத நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை மாறலன்னா நீங்க என்ட்ட கேட்கலாம். நிச்சயமாய் மாறித்தான் ஆகும். ஏன்னா இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ண காரியங்கள் ஒரு காலத்துல. மணிக்கணக்குல சத்தியத்தை கேட்டு கேட்டு எழுதின நாட்கள் உண்டு. அதனாலதான் அது இன்னைக்கு நான் அதை எப்போ உணர்ந்து விசுவாசிச்சு நான் விடுவிக்கப்பட்டேனோ, இன்றைக்கு அது என்னுடைய அனுபவமாய், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் மாறி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசுகிறபடினாலதான் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க கேட்கும்போது அந்த வார்த்தை ஜீவனாய் உங்களுக்குள்ள கடந்து வருது. நீங்க விடுவிக்கப்படுறீங்க, நீங்க பலப்படுத்தப்படுறீங்க. அப்போ உங்களையும் தேவன் பலப்படுத்தி உங்களையும் ஒரு பெரிய சாட்சியா இந்த பூமியில வைக்கணும்னா, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவருடைய சமூகத்துல அதிக நேரம் செலவிட வேண்டியது அவசியம். ஒருவேளை நமக்கு நம்ம கண்டிப்பா குடும்பத்தையும் நம்ம பார்க்கணும். குடும்பத்து நபர்கள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா தேவனுக்கான நேரத்தை நீங்க தனியா ஒதுக்கி உட்கார்ந்து நீங்க அதை செஞ்சு பாருங்க. நிச்சயமாய் அங்கே மாற்றங்கள் உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. முதல்ல அதாவது ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப் நேரா நான் உங்களுக்கு ஹையர் லெவலுக்கு நம்ம போயிட்டோம்னா ஒண்ணும் புரியாது. இத முதல்ல ஆரம்ப கட்டத்துல நீங்க அதாவது கன்சிஸ்டன்டா விடாம இத நீங்க செய்யணும். இத நீங்க நம்ம செய்ய 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 நம்ம ஆழ் மனதுல அந்த உண்மைகள் பதிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த உண்மை வர 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 எப்படி தண்ணீர் நம்மளை கழுவி சுத்தப்படுத்துதோ, அது போல நம்ம ஆழ் மனதுல ஒட்டிட்டு இருந்த அந்த பொய்கள் எல்லாம் இந்த வார்த்தை உள்ள போக 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 அந்த பொய்கள் எல்லாம் அது களைந்து வெளியே போக ஆரம்பிக்கும். உங்க இருதயம் முற்றிலுமாய் புதிய இருதயமாய் மாறும். அவர் ஏற்கனவே புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அந்த புதிய இருதயத்துல இருந்து நம்ம என்ன செய்யல, செயல்பட முடியாதபடி பழைய மனுஷன் நமக்குள்ள ஒட்டி கொண்டிருக்கிறான். நீங்கள் உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படணும், பழைய மனுஷனை களைந்து போடணும்னு வசனம் பவுல் எழுதி இருக்கிறாரு. ஆனா அந்த பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாம இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில போராட்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கணும். இந்த பழைய மனுஷனை எப்படி களைந்து போட முடியும்? அவருடைய வார்த்தையை நீங்க உள்வாங்க உள்வாங்க உள்வாங்கதான் அது உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். சீஷர்கள்ட்ட இயேசு சொல்றாரு, அங்க அவங்க கால்களை கழுவுறதுக்கு அந்த பஸ்கா ஆசரிக்கும் போது கால்களை கழுவுறாரு. அப்ப பேதுரு சொல்றா, இதை எங்களுக்கு நீங்க செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லும் போது
அங்க இல்ல இத நான் இத இத நான் செய்யலைன்னா எனக்கு உன்கிட்ட பங்கு இல்ல அப்படின்ன உடனே, அப்ப என் தலைய கூட கழுவுங்கன்னு அங்க சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப அவருடைய வார்த்தை நம்மை பழைய மனுஷனிலிருந்து நம்மை கழுவுகிற வார்த்தையாய் இருக்கிறது. பழைய மனுஷனுக்குள்ள இருந்த கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, பயம், கவலை, இது எல்லாம் இந்த முதல் ஆதாமினுடைய நேச்சர். நம்ம 2ஆம் ஆதாமினுடைய நேச்சருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நேச்சர், அந்த நேச்சர். அவர் எப்பொழுது சமாதானத்துல இருந்தார், அவர் எப்பொழுது எப்படி சந்தோஷத்துல இருந்தாரு, அவரை தோற்கடிக்க எந்த வல்லமையாலும் முடியல அப்படிங்கிற இடத்துல அவர் இருந்ததற்கு காரணம், அவர் வார்த்தையை நன்கு அறிந்து வைத்திருந்தார். பிதாவை நன்கு அவர் அறிந்து வைத்திருந்தார். அந்த இடத்துக்குள்ள, அந்த 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் அறியும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இல்ல இந்த காலையில நீங்க கேட்டுட்டு ஒரு நம்ம 45 மினிட்ஸ் கேட்கிறோம். இது நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா இருக்கும். உங்களை விடுவிக்கும். நான் அதுல எல்லாம் இல்லன்னே சொல்லல. ஆனா நீங்க இன்னும் ஆழமாய் அறியணும்னா, இன்னும் நீங்க இந்த மெசேஜஸ் தொடர்ந்து நான் அந்த ஆரம்பம் அந்த பேசிக் ட்ரூத்ஸ் எல்லாம் முதல்ல பேசியிருப்பேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும். நான் வேணா நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணி விடுறேன். அந்த மெசேஜ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னையா நீங்க கேளுங்க. ஒருவேளை நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் ஷேர் பண்றத நான் இன்னைக்கு உள்ள மெசேஜ், இப்போ உள்ள மெசேஜும் ஷேர் பண்றேன். அந்த ஓல்டு மெசேஜும் ஷேர் பண்றேன். நீங்க ஒருவேளை அந்த ஓல்டு மெசேஜ ஷேர் பண்ணதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு பர்சனலா ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு பர்சனலாவே அடுத்து நீங்க எதை கேட்கணுங்கிறத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏன்னா இந்த பேசிக் ட்ரூத் தெரியல அப்படின்னா, நம்ம நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு பரிபூரண விடுதலைய நம்ம பார்க்க முடியாது. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த முழுமையான விடுதலைய நம்ம பார்க்கணும்னா, நம்ம அதிகமாய் அவருடைய வார்த்தைகளை நாம் ஆழமாய் அறியிற இடத்துக்கு நம்ம வரணும். இந்த இடத்துக்கு தான் தேவன் நம்மை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை குறித்து நம்ம ஆழமாய் நம்ம தியானித்திருக்கிறோம். அவருடைய வல்லமையுள்ள கரம், பராக்கிரமம் செய்கிற கரம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அவருடைய வலது கரம் பலத்த வல்லமையுள்ள கரம், மகத்துவம் உள்ள கரம். அந்த வலது கரத்தினால் அவர் நம்மை பிடித்திருக்கிறாராம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த மகத்துவம் நிறைந்த, பலம் நிறைந்த அந்த வலது கரம் இன்றைக்கு நம்ம மேல இருக்குது. அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அவருடைய வலது கரம் நமக்கு எதிராய் வந்த அத்தனை பகைஞனையும் அது நொறுக்கி போடும். நம்ம உட்கார்ந்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. இதை அறிந்து கொண்டால் போதும். நம்ம வேலையே அறிந்து கொள்றது மட்டும்தான். நம்ம யுத்தம் செய்கிறது நம்ம வேலை இல்ல. யுத்தம் கர்த்தருடையது. அப்பா, உங்க வலது கரம் என் மேல இருக்கு, என் குடும்பத்து மேல இருக்கு, என் பிள்ளைகள் மேல இருக்கு, என் பேர பிள்ளைகள் மேல இருக்கு. உங்க வலது கரம் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, எனக்கு விரோதமாய் வந்த எல்லா பகைஞனையும் நொறுக்கி போடுகிற கரம். பகைஞன் இன்னைக்கு ஒரே ஒரு பகைஞன் சத்துருதான், பிசாசுதான். அவனை நொறுக்கி போடுகிற, அவனுடைய திட்டங்களை முறியடிக்கிற அந்த வல்லமையுள்ள கரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்குதுன்னா, நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இளைப்பாறுகிறது தான் நம்முடைய வேலையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கோ அவருடைய வலது கரம் வெற்றியை கொடுக்கிற கரம். அதே வாசிடலாம். சங்கீதம் 98:1. சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. இங்க அது இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்குன்னா, his right hand and his holy arm
have gained him the victory. அப்போ வெற்றியை தருகிற கரம் தான் தேவனுடைய கரம். அந்த வல்லமையுள்ள பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிற அந்த கரம் இன்றைக்கு நம்ம கூட இருக்குதுன்னா நமக்கு தோல்விங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை சூழ்நிலைகள்ல உடனடியான மாற்றங்களை நீங்க பார்க்கலன்னா நம்ம இதுல ஜெயிக்க மாட்டோமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நீங்க நினைக்கவே தேவையில்லை. ஒண்ண மட்டும் நீங்க பார்க்கணும், அவருடைய வலது கரம் என் மேல் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தினால் அவர் என்னை பிடித்திருக்கிறார். அவருடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி போடுகிற கரம். அவருடைய வலது கரம் எனக்கு வெற்றியை தருகிற கரம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய வலது பாரிசத்துல நாம் எல்லாரும் வீற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம், சங்கீதம் 118, 15, 16. வானங்கள் கர்த்தருடையவர்கள், அதனடா அது 118, 15, 16. 15, 16. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ இன்னைக்கு நம்முடைய கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் அது என்ன செய்து தொனிக்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா அவருடைய வலது கரம் இன்றைக்கு நம்ம கூட இருக்குதுன்னா நமக்காக அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரமா இருக்கிறது. நமக்காக நம்முடைய கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தை தொனிக்க செய்கிற சத்தமாய் அவருடைய வலது கரம் இருக்கிறது. அவருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறதாம். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற அந்த வல்லமையுள்ள கரத்துக்குள்ள நம் குடும்பம் இருக்கும் என்றால் நம்முடைய கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் அது தொனிக்கிறத நீங்க இன்னைக்கே பார்க்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை விசுவாசிச்சு, அப்பா என் கூடாரங்கள்ல நீ ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் தொனிக்கிறத நான் பார்க்கிறேன். ரட்சிக்கப்படாத அதாவது இது ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லையோ அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரின் வலது கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்கிறதை நீங்கள் இன்றைக்கே உணர ஆரம்பிக்கும் பொழுது, அறிந்து உணரும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு பெரிய அந்த வல்லமையுள்ள கரம் நம்ம கூட இருக்குதுன்னா சங்கீதம் 44:3. சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உமது வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அங்க அழகா நம்ம பார்க்கலாம், அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவங்க பட்டயத்தை யூஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கல. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால். இன்னைக்கு தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்ங்கிறத நம்ம ஆழமா அறிந்திருக்கிறோம். நம்மளை நேச குமாரத்திகளாய் அவர் பார்க்கிறார்ங்கிறத ஆழமாய் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறபடியால் அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் நம்மை ரட்சிக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார், என் பிரியமே என் ரூபவதி என்று அவர் நம்மளை கூப்பிடுறாரு. நம்மள்ட்ட பழுத ஒன்றை அவர் பார்க்கலையாம். அப்ப நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறாருன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வலது கரம், என்னுடைய புயம், என்னுடைய முகத்தின் பிரகாசம் உன்னை ரட்சித்தது. நீ எதை குறித்தோ கவலைப்பட கலங்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமையுள்ள தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்து பரிசுத்த ஆவியானவரை திரளாய் நம்ம மேல அவர் ஊற்றி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய அந்த வல்லமை இன்னும் நம்மில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்து
தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நாம் கிறிஸ்துவினுடைய வலது பாரிசத்துல நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு எபேசியர் 2ல பார்க்கிறோம். இதெல்லாம் இனி நடக்க வேண்டிய காரியம் இல்ல. ஏற்கனவே சிலுவையில செய்து முடித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து உன்னதத்துல இன்னைக்கு நம்முடைய ஸ்பிரிட் அவரு கூட தான் உட்கார்ந்து இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இந்த அறிவில்லாதபடி நம்ம மனுஷரை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனை போல சிந்திக்கிறோம். மனுஷனை போல சிந்திச்சோம்னாலே இந்த முதல் ஆதாமுக்குள்ளதான் இருக்கிறோம். நான் யார்? நான் வானத்துக்குரியவள். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அப்ப அந்த வானத்துக்குரியவராய் நம்ம இருக்கிறோம்னா சூழ்நிலையை நம்ம பார்க்கவே மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. நான் உன் மேல பிரியமா இருக்கிறபடினால என்னுடைய வலது கரம், என்னுடைய புயம், என்னுடைய முகத்தின் பிரகாசம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அது ரட்சிக்கும். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் நமக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு பாதியில காணாம போயிருப்பாங்க. ஆனா அவர் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அந்த தேவனை மட்டும்தான் பார்க்கணும். சூழ்நிலைய மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம விடுதலையை பார்க்க முடியாது. அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவர் சொல்லிட்டார். அப்ப உங்க வலது கரம் என் மேல இருக்குது. உங்க வலது கரமும் உங்க புயமும் என்னை நிச்சயமாய் அது ரட்சித்திருக்கிறது. நான் அது முடிஞ்சதான் நான் பாக்குறேன். என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் நீர் எனக்கு ஜெயமாய் கொடுத்து விட்டீர் அப்படிங்கிறத உங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க உணர்ந்து அறிக்கை செய்யுங்க. வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளிலும் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் பெறுவீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் அப்பா எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய அந்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க எவ்வளவு தூரம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அனுதினமும் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆழமாய் நாங்கள் தியானித்தோம் அப்பா. சாட்சிகளை கேட்டோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, உங்களுடைய கரத்தின் வல்லமையை குறித்து நாங்கள் ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தந்தீங்கப்பா. இந்த வார்த்தை விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அது உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தரின் வலது கரம், பராக்கிரமம் செய்கிற அந்த வலது கரம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் அது ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அது தொனிக்க செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். எங்க குடும்பங்கள்ல ஒரு பெரிய கம்பீர சத்தத்தின் தொனி ரீபாலா ஹஷெல பிரேக்கெதி லீபா ரீஷோ லூ ஹதுஷலப்ரா க்ளேக்ரெதி லீ இதில் ஷோ ரூதலா. வியாதியில இருந்து ரட்சிப்பு, சமாதான குறைவுல இருந்து ஒரே போராட்டமான சூழ்நிலை, அதுல இருந்து ஒரு விடுதலை, ரட்சிப்பு, பொருளாதார அந்த சூழ்நிலைகள்ல இருந்து அப்பா அந்த குறைவுகள், அந்த சூழ்நிலையில இருந்து ஒரு ரட்சிப்பு, வாழ்க்கையின் எல்லா பகுதிகள்ல இருந்தும் ஒரு பெரிய ரட்சிப்பை எங்க கூடாரங்களில நீர் தொனிக்க பண்ணுகிறீர். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எங்கள் கூடாரங்களில் நீர் தொனிக்க பண்ணுகிறீர். ஏனென்றால் உம்முடைய கரம், வலது கரம், பராக்கிரமம் செய்கிற அந்த வலது கரம் எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிறபடியினால் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் கூடாரங்களிலே தொனிக்கிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அது நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க பார்க்கிறோம் எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறதற்காய் நன்றி செலுத்த. உங்களுடைய வலது கரம், பராக்கிரமம் செய்கிற அந்த வலது கரம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய பலவீனங்களிலிருந்து உங்க வலது கரம் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பு, அந்த அந்த பலவீனங்கள்ல இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து அந்த கம்பீர சத்தத்தை, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அவர்கள் வாயிலிருந்து நீ தொனிக்க பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்க வல்லமையுள்ள கரம், அந்த கரம் எங்க மேல இருக்குதுப்பா. எங்க ஒவ்வொருவர் மேலையும் இருக்குது. உங்களுடைய தயவுள்ள கரம், வல்லமையுள்ள கரம், உங்களுடைய பலத்த கரம் எங்க மேல இருக்கிறபடியினால ஒருவரும்
ஒரு சூழ்நிலையும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது. உன்னதத்துல உங்க பக்கத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்க காலுக்கு கீழே தான் எல்லாம் இருக்குதுப்பா. எதுவும் எங்க மேல எங்களை ஆளுகை செய்ய கூடிய இடத்துக்கு நீங்க எங்களை வைக்கலப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். அப்பா அந்த சாட்சிகளை சொன்னவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் மிகப்பெரிய காரியங்களை நீர் செய்து அவங்களை இன்னும் பலப்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா அவங்கள மாத்திரம் இல்ல, இங்க வந்து எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. சத்தியத்தை அறிய வேண்டிய விதத்துல ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்து இன்னும் இந்த பூமியில அநேகருக்கு வெளிச்சமாய் ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.